ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ எங்களோட வீடு கட்டுற வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டிருந்தோம். இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தர பூஜை போடுறதுலேருந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி வீடியோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருந்தோம். இது செகண்ட் பார்ட்டு. நம்ம பேஸ்மெண்ட்டுக்காக ஃபவுண்டேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் ஃபவுண்டேஷன் போச்சு. 3 ஸ்டெப்பாக ஃபவுண்டேஷன் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டாங்க. அப்புறம் இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இன்னும் இது மேலே ஒன்று 3ஆவது ஸ்டெப்பாக வரும். நம்ம வீடு கட்டுறது எல்லாமே பார்ட்டாக ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பாப்பா பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே அவளோட பேரை எழுதி வச்சுருக்காங்க, ஸ்ரீ சாக்ஷான்னு. அப்புறம் விஜய் தான் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஆளாக கூட நின்று, ஒரு வேலை செய்கிற ஒருத்தராக கூட நின்று எல்லாமே பார்த்துக்கிட்டதே அவர் தான் பாருங்கள். பாப்பாவும் அவரும் தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ இது செகண்டு பேஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே செகண்ட் இப்போ எழுப்பி வச்சுக்கிறோம். அந்த 4 அடி ஃப்ரில்லர் வரைக்கும் நம்மளோட மெயின் பேஸ்மெண்ட் வரும். அந்த அளவுக்கு ஹைட் ஏற்றியதுக்கப்புறம் தான் நம்மளோட வீடு இது மேலே தான் இருக்கும். இது வரைக்கும் உள்ள பேஸ்மெண்ட்டு தான். இது ஃபவுண்டேஷன் தான். இது நம்ம டாய்லெட்டுக்கான பள்ளம் நோண்டி வட்டம் இருக்கிறாங்க. 8 வட்டு வரைக்கும் நாங்கள் இறக்கியிருக்கோம். அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேசிபி கொண்டு நிறைய மண் வாரி உள்ளே போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இனி இது மேலே தண்ணி ஊற்றி நல்லா நிரப்பணும். பாருங்கள், பாப்பா ஜேசிபியில் உட்காந்துருக்கு பாருங்கள். நிறைய மண் கல் எல்லாமே வாரி ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். இனிமேல் இதுக்கு மேலே நம்ம பெல்ட்டு கான்கிரீட் போட போகிறோம். பெல்ட்டு கான்கிரீட் போட்டு தான் இது மேலே ஃப்ரில்லர் எழுப்பணும். இது ஃப்ரில்லர் எழுப்பியதுக்கு அப்புறமாட்டு எடுத்த வீடியோ பாருங்கள். பெல்ட்டு கான்கிரீட் போட்டுட்டு அது மேலே ஃப்ரில்லர் எழுப்பியிருக்கோம். எங்களுக்கு லாங்காக தான் வரும் வீடோட சைஸு. அதனால் இந்த அளவுக்கு தான் நாங்கள் 6 ஃப்ரில்லர் தான் எழுப்பியிருக்கோம். சென்டரில் 2, ஃப்ரண்டில் 2, பேக்கில் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபில்லரை தரையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நிரப்பு பண்ணியதுக்கப்புறம் சைடு கட்டி எடுக்கிறோம். இது நாங்கள் காலையில் விடிய காலையில் 5:36 அந்த மாதிரி வந்தது. ஏன்னா சூரிய உதயம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு சீக்கிரமாக வந்துட்டோம். பாப்பா பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. காலையிலே நல்லா இருந்துச்சு. தூக்க கலக்கத்துலாம் எந்திரிச்சு பாருங்கள் தூங்கு மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம கன்னியாகுமரியெல்லாம் போய் பார்க்கணுன்னு தேவையில்லை. எங்களுக்கு வீட்டில் இருந்தாலே டெய்லி காலையில் சூரியோதயம் பார்க்கலாம். வெயிலே அலைஞ்சி என் மூஞ்சியில் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்களேன். 2 பேருக்குமே அப்படி தான். வேலை செஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து வேலை முடிகிற வரைக்குமே வெயிலில் நல்லா அலைஞ்சிட்டு ரொம்பவே டல்லாகிடுச்சு. அப்புறம் சரி, தரை இப்போ மட்டம் பண்ண போகிறாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி உள்ள பெட்ரூமில் தரையெல்லாம் கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு அவங்க செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு சென்ட்ரிங் போடுறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. அது பாருங்கள், விஜய் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நமக்கு கட்டை கொம்பு எல்லாமே வந்துச்சு. சென்ட்ரிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம வார்க்க போகிறோம். நாங்கள் வீடு கட்டின வீடியோ பார்ட்டாக போடுறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது எங்களோட வீடு கட்டுற வீடியோவோட செகண்ட் பார்ட்டு. ஃபைனல் பார்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு எங்களோட வீடோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தளம் போட போகிறோம். அந்த வீடியோவும் இதுக்கு மேலே நடந்த வீட்டு வேலையோட வீடியோவும் நெக்ஸ்ட் பார்ட்டாக வரும். அப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.